இவற்றில் போன உங்கள் கவுண்டர் அறிவிக்க முடியும். எனக்கு தெரியும் போன உங்கள் என்றால் அறிவார் போன உங்கள் இந்த ஒரு நூல் எண்மண்டல் ஈ விதத்தில் இருந்தார் எந்த முடியக்கும் ஈ விதத்தில் இருக்கிறார். இந்த பற்றிய போன உண்டம் என்னதா இருக்குன்னா இந்த சூழலை நாம் இந்த சூழலுக்கு சுழற்சி அடிக்கிறது சுழற்சி அடிச்சு சுழற்சி அடிப்பேன் எங்கிரிய போன உண்டம் என்ன பிரமாணம் போன உண்டம் வந்தா இல்லைன்னு நிறைய போன உண்டம் இல்லைன்றது ஏக பரிமாண உண்டத்தின் திருப்பந்தாயமாக இருக்கின்ற சரியா போன உண்டம் ஏக பரிமாணம் உண்டத்தின் இருக்கின்றார் பூணத்தினர் சரியா ஏக பரிமாணம் உண்டத்திற்கு இருக்கின்ற எவ்வி இன்வேக்ஷன் எவ்வி இன்வேக்ஷன் போன உண்டம் இல்லைன்றது ஏக பரிமாணம் எவ்வி சுகத்தாவை கொடுக்கிறாங்க போன எவ்வி இன்வேக்ஸ் போன உண்டம் அதுக்கு இலை என்ன இருக்குன்னா 10 கிலோகிராம் 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் அதோட தூரம் மீட்டர் அளவு இருக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் பரிமாணம் இருக்குன்னா எம்எல் ஜி மைனஸ் பரிமாணம் எம்எல் ஜி மைனஸ் போன உண்பதற்கான பரிமாணம். இப்ப இதை நாங்க நிறுவி எடுக்கலாம் போன உண்டம்ன்றது ஐயோமே காட்டுமாரு நான் நிறுதி முழுமையா எடுக்கணும் போன உண்டம் ஐயோமே காணுவேன் எப்படி வேணும். இப்ப ஒரு சுழல்ற பொருளுக்குரிய போனம் மிகப்பெரிய விதத்திலேயே போனம் அதுக்கு இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் சுழற்சி வைக்கிறாருன்னா இந்த சுழற்சி வைக்கிறாரு இந்த சுழற்சி ஆக்டிவிட்டி இந்த பொருளுக்குரிய ஒட்டுமொத்த கணக்குவதற்கு பற்றி நிர்வாகம் சரியா சுழற்சி ஆக்டிவிட்டி இந்த பொருளுக்குரிய முழுமையான கணக்குவதற்கும் ஐயன் இருக்கு. இந்த பொருள் ஒமேகாண்ட போனது இதுக்குரிய போனவங்களால் ஐயோமே காண்டுகிறோம் அது இந்த சமன்பாட்டை முடிவு எடுக்க ஐயோமே காண்டுகிறோம். அதே அப்படி இருந்தா இதிலேயும் ஒரு புள்ளிக்கும் எடுத்து இதிலேயும் ஒரு புள்ளிக்கும் எடுத்து இதிலேயும் ஒரு புள்ளிக்கும் எடுக்கலாம் புள்ளிக்குள்ளிக்கா நிறைய புள்ளிக்குள்ளா கிடைக்கிறாங்க. இந்த புள்ளிக்கு இந்த தூரம் பற்றிய ஏக பரிமாண வேகத்துக்கு கூட அதற்கு டி பண்ணுற மாதிரி இந்த தூரத்தை எடுத்து கூட அதே மாதிரி இந்த திணைவுக்கு இந்த அடிப்பற்றிய ஏக பரிமாண வேகத்துக்கு கூட டி2 இந்த அடிப்பற்றி இதுக்குரிய தூரம் எடுத்துக் கொள்வோம் R2 அவர் இந்த திணைவுக்கு எடுக்கிறார் இவருக்குரிய ஏக பரிமாண வேகம் எடுத்துக் கொள்வோம் டி3 தூரம் எடுத்துக் கொள்வோம் R3. இப்படி இந்த புள்ளுக்கு திணிவா நிறைய புள்ளி திணிவா ஒடுக்கமா இருந்தா ஒவ்வொரு புள்ளி திணிவு எடுக்கும் ஏக பரிமாண வேகம் வேறையாது. ஆனா போன வேகம் முழுத்துக்குமே தந்தது எல்லாத்துக்குமே போன வேகம் கொண்ட வருமானம் ஒரே அளவு. ஏனென்றால் இதுல வர ஒவ்வொரு புள்ளிக்கை ஒரே டைம்ல ஒரே கோணம் தான் இருக்கும். இந்த துணிவு இதுல இருந்து இருக்கிற கோணம் ஒரு 10 இருந்தா மற்ற துணிவு மத்திய கோணம் வந்துடும். ஆனா ஏக பரிமாண வேகம் தொடலி வேகம் பண்றது தூரம் மாறுபடைக்கு மாறுபடும். இந்த தீக்கான மாறுபடும் உங்களுக்கு ஆறுவேகா அவர் ஆறு மாறுபடைக்கும் தீ மாறுபடும் எந்த இடத்துக்கும் போன வேகம் மாற்றம் இருக்கு. இந்த பொருள் உறவு கோணம் திரும்ப உறவு அதே கோணம் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பொருளை தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாத்துக்கும் போன வேகம் நம்ம இருக்கு தொடலி வேகம் வருவது ஒவ்வொரு துணிவுக்குரிய ஏக பரிமாண இந்த திருப்பம் அதாவது கோணம் இந்த விளைவு பெருமான் தான் விளைவு கோணம் இங்க வர விளைவு கோணம் நான் எது சாய்க்கணும் எண்ணி ஈவன் ஆர்வம் போடுவோம் இந்த இதற்குரிய ஏக பரிமாணம் தெரிஞ்சிருக்கும். அது மெட்டருக்கு போடுவதா இருந்தா எண்ணி வீட்டு ஆர்த்து அது மெட்டருக்கு எண்ணி வீட்டு ஆசிரியர் எடுக்கிறோம். அப்படி எத்தனை புள்ளிக்கிணர் இருக்கோ அத்தனை புள்ளிக்கிணர் ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பங்களை முழுமையா கூட்டம் போன உந்தம். இப்ப உங்களுக்கு தெரியும் டிக்கு என்ன போடலாம்னா R⍵ போடலாம் டி அப்படியா இருந்தா டிக்கு என்ன போடலாம் R⍵. அப்ப R1 இன்டு ஒமேகான்னு போட்டா அது பக்கத்துல R1 வருது. ஆக V2 என்ன போடலாம்னா R2 இன்டு ஒமேகா அப்படி இன்னும் R2 வருது. ஆக V3 என்ன பண்ணாங்கன்னா R3 இன்டு ஒமேகா அதோட இன்னும் R3 இருக்கு. அப்படி ஒவ்வொரு பிரமாணத்துக்கும் முழுமையாக கிட்டும்.
இப்ப இதுல பாருங்க எம் இன்டு R1 வர்க்கம் பாருங்க எம் இன்டு R2 வர்க்கம் இதுல R1 இருக்கு இதே மாதிரி போகும் ஆக எம் இன்டு R3 வர்க்கம் அது மிக பெருமானத்தை கூட்டினார் இதுல வர ஒமேகா என்ன செய்யறாங்கன்னா நம்மளுக்கு ஒமேகா ஒரு வேறு எல்லாத்துக்கும் கூடிய ஒமேகா கொடுத்தா இதுல வர எம்ஆர் வர்க்கம் எம்ஆர் வர்க்கம் எம்ஆர் வர்க்கம் எல்லாத்தையும் கூட்ட வர விடை பெருமானம் தான் இந்த பொருளுக்குரிய கலப்பு சுமை இந்த பிரக்கெட்டுக்கு வர உலக பிரமாணத்துக்கு நீ என்ன போடலாம் ஐ என்று போடலாம் முழுமையான பெருமானம் ஐந்து உமையக்காண்ட மாதிரி வரும் கோண உந்தத்துக்குரிய உரிமைக்கு வரும் இதை வைத்து போனா எப்ப கோண உந்தம் தான் ஐ உமேகா இந்த கோண உண்ட காப்பு தத்துவம் தான் எப்படி இருக்கும் அதை எப்படி நாங்க பயன்பாட்டை பார்க்கிறோம் கோண உண்டம் என்றால் ஏக பரிமாண உண்டத்தின் திருப்பம் தான் கோண உண்டம் அதை நாங்க வெளிவெடுக்க ஐயோமேகாண்டு கோண உண்டம் ஒரு தொண்ணூறு கோண உந்தம்ன்றது ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம் ஏக பரிமாண உந்தம் இந்தியா இருக்கா எந்த அச்சு பெட்டி அந்த பொருள் குத்துதோ அந்த அச்சு பெட்டிய திருப்பம் தான் கோண உந்தம் அப்ப கோண உந்தம்னா எங்கி இன்டிவேஸ் அது நாங்க முழுமைக்கா ரெண்டு பேர் மட்டும் சொன்னா இது இப்போ வந்து ஐயோமேகான்னு இருக்கும் ஐ அந்த முழுமையான பொருளுக்கு படத்தை வச்சிருப்பார் ஒமேகான்றது கோண கோயில் ஆனா கோண உந்தத்துக்குரிய பேசிக் சமன்பாடு எம்பி இன்டிவேஸ் ஏக பரிமாண உந்தத்துக்கான திருப்பம் தான் கோண உந்தம் ஏக பரிமாண இயக்கத்தில விலையில் விசை புற விசை இல்லையா இருந்தா ஒரு தொகுதியில வார மொத்த ஒன்றும் சாப்பாடு என்று பார்த்துருக்கு ஒரு தொகுதியா ரெண்டு அடிபடுற பொருளா இருக்கலாம் அல்லது ஒரு பொருள் போய் ரெண்டா வெடிக்கிற சம்பவமா இருக்கும் அந்த மாதிரி கேட்க புற விசை இருக்காங்க ஏன் அது புற விசை இருக்கான்னு கேட்க ரெண்டு அடிபடுற பொருளுக்கு மோதுபடுற பொருளுக்கு ரெண்டுக்கும் ஒன்றே ஒன்று விசை வரும் இந்த பொருள் அந்த பொருள் உழைக்குமா இருந்தா மற்ற பொருள் அதை இதோட மற்ற உழைக்கிறது தாக்க மரதாக ஒன்று வேறு ரெண்டும் மோதுபடையக்கு ஒன்றால ஒன்றுக்கு விசை வரும் ரெண்டையும் சேர்த்து கதைமா இருந்தா மொத்த ஒன்றும் மாறான மாதிரி கைது கொடுக்கலாம் மொத்த ஒன்றும் காக்கப்படும் ரெண்டையும் சேர்த்து கதைச்சா புற விசை இல்லை தனியே ஒன்றுக்கு கதைச்சா விசை இருக்கு மோதுபடையக்கு ஏயின் பிக்கு மோதுபட்டா ஏயால பிக்கு விசை இருக்கு அப்ப பிஏ மட்டும் கதைக்க உண்ட மாற்றம் இருக்கு ஏ மட்டும் கதைக்க உண்ட மாற்றம் இருக்கு ஆனா ஏஎம்பியையும் சேர்த்து கதைச்சா இந்த மாற்றம் இருக்காது மொத்த ஒன்றும் காக்கப்படும் ஏஎம்பியையும் சேர்த்து கதைச்சு ஏன் அப்படி ஏஎம்பியை சேர்த்து கைக்கு மொத்த ஒன்றும் காக்கப்படுறா ஒன்று உந்தத்தை இழப்புமா இருந்தா மற்றது உந்தத்தை பெறும் அதனால மொத்த உண்டம் மாறாது சரியா இங்க உந்தம் முக்கியம் பாவிக்கணியம் பிசியை எடுத்து கூட்டவும் பிசியை எடுத்தா சேர்க்கணும் பெருமானத்தை மட்டும் சேர்க்கிறது ஏயும் பியும் எதிரே ஐயாயிரம் மோதப்படுறதா இருந்தா ஏஇந்த உந்தம் 30 இந்த உந்தம் 100 இருந்தா ஆரம்ப மொத்த உண்டம் என்ன இருக்கும்டா எதிரே ஆயம் கேட்க 100 இருந்து 30 கழிக்கும் அப்ப ஆரம்ப மொத்த உண்டம் 72 மார்க் ஆரம்ப மொத்தம் அப்ப அடிபட்டாப்புறம் மொத்தம் உண்டம் எந்த திசையில எழுவது இருக்குது அந்த திசையிலிருந்து இந்த எழுவது இருக்கு ரெண்டு மாதிரி தான் நிகழ்க பரிமாண இயக்கத்துல உந்த பிராபத்துவம் இருக்கு இதே மாதிரி தான் சுழற்சி இயக்கத்துல அந்த திசை மாதிரி இங்க முறுக்கம் தான் இருக்கு சரியா அங்க திசை வரைக்கிற மாதிரி இந்த முறுக்கம் முறுக்கம் இந்தியா இருந்தா இரண்டுக்குரிய கோவிலுக்குரிய மொத்த கோணம் தான் காப்பது இந்த ஒன்று இழப்பு மேல இருந்தா மற்ற பிறகு சரியா ஒரு தொகுதி உந்தத்தை இழந்தா மற்ற தொகுதி பிறகு மொத்த பெருமானம் மாறாது கோண உந்தம் ஏக பரிமாண இயக்கத்துல எப்படி ஏக பரிமாண உந்த தத்துவம் பழக்கம் அதே மாதிரி சுழற்சி இயக்கத்துல கோண உந்த காப்பு இருக்கு அங்க புற விசை இந்தியா இருந்தா மொத்த உந்த காப்படை இந்த புற முழுக்க இந்தியா இருந்தா மொத்த கோணம் உந்த காக்கப்படும் உதாரணமா ஒரு சம்பவம் வந்து வழங்கப்படுகிறது
இப்ப ஒரு வட்டத்தட்டு இருக்குது. இந்த வட்டத்தட்டு ஆரம்பத்தில் ஒமேகாண்ட கோணங்கள் கொண்டு வட்டத்தட்டு ஆரம்பத்துல ஒமேகாண்ட கோணங்கள் கொண்டு இது சுத்தி கொண்டிருக்கு. இதற்கு மருத்துவத்திற்கு வருமானம் இருக்கிறப்பது ஐயன். இந்த மருத்துவத்திற்கு வருமானம் இருக்கிறது ஐயன். ஆரம்ப இதற்குரிய கோண உண்டம் என்ன சுத்திர திசையிலே எந்த பக்கம் இருக்கிறது அந்த திசையில் இதற்குரிய கோண உண்டங்கிறது கோண உண்டத்தின் திசை கலக்கியாக வச்சு பார்க்கணும். நாளை நேரம் சுத்திர திசை தெரிந்தாருன்னா தெரியல கோண உண்டத்துக்கான திசை தெரியும். அப்ப இப்ப இதுக்குரிய கோண உண்டத்துக்குரிய திசை எங்க இருக்குன்னாக்கா நேர் நோக்கி இருக்கும். கோண உண்டத்துக்குரிய புள்ளி ஏரி. அப்ப கோண உண்டம் என்ன சும்மா ஐயொமேகான மாதிரி மேல் நோக்கி இந்த பக்கத்துக்கு ஆரம்ப கோண உண்டம் ஐயொமேகான மாதிரி மேல் நோக்கி வரும் ஆரம்ப கோண உண்டம். இதான் இப்ப இந்த பட்டுல ஒரு எரிபிரி ஒன்று ஒரு சின்னோட எரிபிரி ஒன்று அப்படியே மெதுவா இந்த இடத்துல இருக்கிறது. எவ்வளவு தூரத்தில் வைக்கப்படுகிறதுனா மையத்திலே இருந்து 6 தூரத்தில் வைக்கப்படுது எரிபிரி ஒன்று. மையத்திலே இருந்து 6 தூரத்தில் ஒரு எரிபிரி ஒன்று வைக்கப்படுறாருன்னா இந்த எரிபிரி வைக்கப்பட்ட பிறகு இந்த தொகுதிக்குரிய கோண வேகம் இந்த பிரிவில் சேர்ந்து சட்டோட சுத்தினா இருந்தா தொகுதிக்குரிய கோண வேகத்தின் வருமானம் எவ்வளவோ இருக்குன்னு காணணும்னா இருக்கா. இந்த எரிபிரிவை இந்த சட்டத்தில் வைக்காது தெளிவான சட்டத்துக்கு விசை வரும். சட்டால பிரிவுக்கு விசை வரும். அந்த விசை என்னவா இருக்கும்னா எதிரே விசையா இருக்கு. அதே நேரம் அதான முறுக்கம் எதிரே இருக்குமா இருக்கு. ஒரு சுத்திர சட்டத்துக்கு மேல ஒரு துணிவண்டை வைக்கா அந்த சட்டை என்ன செய்யணும்னா துணிவு இழுக்கப்பாரு. சரியா? அப்ப துணிவு இதையா இருக்கிறது இல்லை. அதே நேரத்துல சட்டை எதிராக உராக கொடுக்கப்பாரு. பிராமணமா இந்த துணிவு இடத்துல வைக்காம இந்த சட்டால பிரிவுக்கு மாற எதிர்பார்க்கப்பட்டு சுத்திர திசையிலே அதான முறுக்கம் அந்த எப்பிக்கு மாறும் தெளிவான துணிவிதமான முறுக்கம் 10 சுத்திர திசையிலேயே எப்பிக்கு மாறண்டு பேர் எப்பண்ட விதம் இதே விஷயம் 10க்கு எதிராக இருக்கு. 10ல மாற விஷயம் என்ன இருக்குன்னா துணிவாறு எதிர்ப்பக்கம் இருக்கு. நம்மளால எதிர்ப்பக்கம் கொடுக்க முடியாது. 10க்கு 10க்கு எதிர்ப்பக்கம் கொண்டு வருகிறாரு. புலை முறுக்கம் பெண்ணை சேர்த்து பூச்சி இந்த 10 மில்லியன் சேர்ந்து ஒரு வருஷத்துல பார்த்து வைக்க விட்டாரு. ஆனா விளையில் முறுக்கம் மட்டும் கேட்டா புறம் முறுக்கம் மட்டும் கேட்டா 2 பேருக்கு இந்த சேர்த்து கேட்க இல்லை. 10க்கு மட்டும் பேரும் துணிவுக்கும் மட்டும் பேரும். அப்ப இதுல அதுக்கு முதல் இறுதி போனவர்கள் என்ன விரும்புகிறார்கள் புதிய விஷயங்கள் இறுதி போனவர் தன்னுடைய சேர்த்து இறுதி போனவர்கள் மாணவர்கள் எழுதி போனவர்கள் தான் இதில் இப்ப துணி வைக்கப்பட்டார். எவ்வளவு துணி வந்தா துணி வைக்கப்பட்டது. இந்த எரிதிணிவுக்கு இந்த மையத்திலே இருக்கணும் 6 துணி வைக்கப்பட்டது. மையத்திலே தூரமாக இந்த அடிப்படை இவருக்குரிய போன வேகத்தில் வருமானம் உலகத்துக்கு தூரம் மேகா டேஸ் இந்த பெருமானம் தான் ஆகும். அவங்க புறமுறுக்கம் இல்லையா இருந்தா போன உண்டம் காக்கப்படுவது. போன உண்டம் காக்கப்படுவங்க இருந்தா ஐயோமேக்கான பெருமானமா ஆரம்ப போன உண்டம் பகுதி போனவங்களா இருக்கும். ஆரம்பத்துக்கு நடத்துவதற்கு வந்து ஐதான் போன வேந்திரப்பட்டுக்கவே இல்லை. 10க்கு மட்டும்தான் இருக்கு. இறுதி 10க்கு நடத்துவதற்கு வருமானம் பிரிவில் வைக்கப்பட்டாலும் மாறாது. அப்போ அது ஐதான் இருக்கிறது. பிரிவுக்குரிய சரத்துவத்தை பற்றியும் கூட்டவும் 10ന്റെ சரத்துவத்திற்பத்தோட பிரிவிന്റെ சரத்துவத்திற்பத்தையும் கூட்டவும் 10ന്റെ சரத்துவத்திற்கும் ஐ ஆக பிரிவிന്റെ சரத்துவத்திற்கும் உள்ள சொன்னா எவ்வாறு நடக்குவது வரும் இந்த மையத்திலிருந்து மாற வைக்கப்படுவது அது மாறும் நடத்துவதற்கு நேசிக்கலாம் அதை சிந்திக்க வேண்டாம். இந்த உலகிலாவார போனவங்க நாங்கள் வந்து ஒமேகா டேஷ் அவை ஒமேகா டேஷுக்குரிய பிரமாணம் என்ன பண்ணலாம் ஐ ஒமேகாவின் கீழ் ஐ பிளஸ் எம்ஆர் சரியா ஐ ஒமேகா ஐ பிளஸ் எம்ஆர் போடலாம். இப்ப வரப்போனது இப்ப துணிவு வைக்கப்பட்ட பிறகு சடத்துவத்தில் பத்தின வருமானம் என்ன செய்யணும் அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியும் ஐ ஒமேகான வருமானம் மாறிலியா இருக்கும். ஐ ஒமேகான வருமானம் மாறிலியா இருக்குன்னா துணிவு வைக்கப்பட்டால் சடத்துவத்தில் பத்தின வருமானம் முழுமையா தொகுதிக்கு அதிகரிக்கிறது. சத்தோட சேர்த்து எழுதுகிறோம். அதால தொகுதிக்குரிய கோண ஐ ஒமேகா மாறிலியா இருக்கா ஒன்று மற்றது கூட
தொகுதிக்குரிய கோண வேறுபாடு இருக்கு குறைஞ்சு. தொகுதியின் கோண வேறுபாடு. தொகுதியின் கோண உண்டம் மாறாமல் இருக்கணும்ன்றதால கோண வேறுபாடு மொத்த பெருக்க மாறாது. பிணியில் வைக்கப்பட்டதால 50 பலமுறையாக குறைஞ்சிருக்க ஒரு தொகுதி. அப்ப இதுல நாம் தொகுதிக்கு பிணியில் வைக்க முதல் பிணியில் வைக்க பிறகு நேரத்தோட தொகுதிக்குரிய கோண உண்டம் சம கோண வேறு சரியா தொகுதி வைக்க பிறகு வைக்க முதல் பிணியில் வைக்க பிறகு பிணியில் வைக்க முதல் தொகுதிக்குரிய கோண வேறும் கோண உண்டம் எல்லும் உபயோகா கோண உண்டம் எல்லும் போன வேக உபயோகம் நாம் கீழே தொகுதி கீழ் வருது தொகுதி கீழ் தொகுதிகளும் அந்த பிரிவும் எம்பிரிவும் தப்பும் சேர் இங்காலவார நேரத்திற்கு கொள்வோம் பிரிவு வைக்கவில்லை இங்காலவார நேரம் பிரிவு வைக்கவும் இங்காலவார நேரத்திற்கு கொள்வோம் பிரிவு வைக்கப்பட்டால் பிரிவு வைக்கப்பட்டது அளவார நேரம் நேரம் எங்கள் மைனத்தில் போதிட்டு பிரிவு வைக்கப்படுவது பிரிவு வைக்கப்பட்டால் கிடைக்கும் தொகுதிக்கு கதை கேட்க கோண உந்த பிரமாணம் எழுதியாது வைக்கப்பட்ட பிறகு வைக்கப்பட்ட முதல் கோண உற்பத்திக்கு வருமானம் தொகுதி கிடைக்குமா கோண உண்டப்பட்ட ஆனா உங்களுக்கு சொன்னா ஐ மாற கூடுறதால உமைதா போயிடும் மொத்த பெருக்கத்தான் மாறாது பிரிவு வைக்கப்படுறதால ஐ கூடும் அதால கோண வேகம் குறையாது தொகுதிக்கு போனவரும் ஆரம்ப போனவர்கள் வர போனவரும் அப்புறம் இருக்கும் ஆரம்ப போனவரும் தான் நான் உமையக்கான சொல்லலாம் பிரிவில வர போனவரும் உமையக்கா அதே நேரம் தொகுதிக்கு கிடைக்கும் கோண உண்டம் மாறாது கோண வேகம் குறைந்து வந்திருக்கும் நோய் திணி வைக்கப்பட மூணுக்கும் திணி வைக்கப்பட்ட அப்புறம் இதுவே பட்டுக்கு மட்டும் கிடைக்கிறார் சரியா திணி வைக்கப்பட முதல் திணி வைக்கப்பட்ட அப்புறம் இதே மாதிரியே கோண உண்டம் கோண வேகம் பட்டுக்கு மட்டும் கிடைக்கும் கோண உண்டம் கோண வேகம் பட்டுக்கு மட்டும் நடக்கும் சரியா நான் இதை வாய்க்கிறது பத்துக்கு மட்டும் சரியா இதை வாய்க்கிறது பத்துக்கு மட்டும் திணில் வைக்கப்பட முதலும் திணில் வைக்கப்பட்ட பிறகு தட்டுக்கு மட்டும் இந்த கொள்வாங்க பத்துக்கு மட்டும் கிடைக்க கோண உண்டத்துக்குரிய வருமானத்துக்கு எங்களை கோணம்னா ரியலாகிட்டு போனாருன்னா மொத்த உண்டம் தான் மாறாது ஆனா திணில் வைக்கப்பட்ட பிறகு திணிவுக்கும் ஒரு உண்டம் இருக்கு கோணம் ஆரம்பத்தின திணிவுக்கு கோணம் தான் இல்லை இறுதியில திணிவுக்கு கோணம் தான் பெருகுது இறுதியில திணிவுக்கு கோணம் தான் பெருதா இருக்கா அந்த கோணம் இந்த ஆயிரத்தி இருந்து வந்திருக்கோம் பத்துட்டே இருந்தா வந்துருக்கு மொத்தம் தான் மாறாக இருந்தா ஒரு ஆள் இழந்தாத்தான் நெட்டுறத பிறகு அப்ப இறுதியில வர கோண உண்டல் என்ன இருக்குன்னா பத்துக்கு இருக்கும் துணிவுக்கும் இருக்கு துணிவுக்கும் தட்டுக்கும் சேர்த்து அப்படியா இருந்தா இழிவாக கோண உண்டத்துக்குரிய வருமானம் தட்டுக்கும் துணிவுக்கும் சேர்த்து இருந்தா தட்டுன்ற உண்டம் ஒண்ணு விளக்கப்பட்டு அதுதான் துணிவை பெற்றிருக்கும் துணிவை பெற்றிருக்கும் விளக்குற வருமானம் தட்டுக்கு மட்டும் வருமானம் இருக்குன்னா ஆரம்ப கோண உண்டு பார்த்து இழிவான கோணம் தட்டுக்கு போயிடாது பத்து இந்த திறந்தாக்கா அந்த உண்பத்தை துணிவை பெற்று அப்படி வருது அல்லது பத்து முன்ன விளக்கப்படும் சரியா பூணவுகளும் கடைசியில குறையும் பூணவுகளும் கடைசியில குறையா இருக்கும் தொகுதிக்குரிய பூணவுகளும் குறையும் தொகுதிக்கு பூணவுகளும் குறையா இருக்கும் பத்துக்கு மட்டும்தான் நான் உள்ள கிடைக்கிறது பத்துக்கு மட்டும் உள்ள கிடைக்கிறது பத்துக்கு தான் நான் நடத்துவதற்கு எழுதியாது ஆனா தொகுதியில பூணவுகளும் குறையது தெரியும் பத்துக்கான உணவு குறைஞ்சிருக்கும் சரி அப்ப தொகுதிக்குரிய மூலவகம் முறை இருந்தால் தொகுதியில மூலவகம் தான் சட்டைக்கு இருக்க போகுது அப்ப சட்டுக்கு மட்டுமான பூனவும் விண்ணேஜ் இருக்கு குறைஞ்சிருக்கு சட்டுக்கு மட்டும் கிடைச்சா பூன உணவு முறை பூன விவரம் குறைஞ்சிருக்குன்னா நீங்க மகிழ்ச்சி சரியா அப்ப ஆரம்பத்துல இருக்கிற பூன உண்டு பார்த்து வீரவார பூன உண்டு குறைவா இருக்கு தட்டு பூன விவரம் குறைவா சத்துக்கு இந்த முறை ஒரு நேரத்தில் சட்டுல மட்டுமான நடத்துவதற்கு மாறாது நிறைய மாறுறது நீ வச்சாலும் நிறைய மாறு இருக்குன்னா சட்டுக்கு மட்டும் கிடையாது அவருக்கு பூணம் தான் முடியவங்க கட்டாயம் அவர்கிட்ட பூனை பேரும் தான் குறைஞ்சிருக்கு சத்துக்கு மட்டும் கிடைச்சா சத்துக்கு மட்டும் இது பிரிவுக்கு மட்டும் கிடைச்சா அது வைக்கப்பட்ட பிரிவுக்கு மட்டும் கிடைச்சா ஆரம்பத்துல பிரிவுக்கு பூனை ஒன்றும் இல்லை பூனை பெருவும் இல்லை ஒரு ஆரம்பத்துல பூச்சியமா இருக்கு பிடிக்கிற ஒரு பிரமாணம் இருக்கு முதல் பூச்சியம் பிரமாணம் இருக்கு பிரிவு வைக்கப்பட்ட பிறகு அவருக்கு முன்ன வந்து பூனை வந்து ஏன்னா பிரிவுக்கு மாற பூனை உண்டு சத்தில இருந்து வந்துட்டோம் யார் தைக்கணுமோ மற்ற ஒரு அதெல்லாம் தான் மற்ற கட்டு போகும்
ரைட். இந்த டூட்ல இருக்கிற மூன்றாவது வழியை பார்க்கணும். சரியா? இலக்கிய டூட்ல இருக்கிற மூன்றாவது வழி, அதாவது 2018 34. 2018 34 வழியை பார்க்கணும். இதே மாதிரி 2018 34 இருக்கிற மூன்றாவது வழியை பார்க்கணும். ஒரு தட்டின் மையத்தினுள்ளாக செல்லும் களத்தின் செவ்வண்ணான ஒரு உழைத்த அச்சிப்பை தட்டில் உராய்ந்து சியாயனமாக ஒரு குறித்த கோணத்துடன் புறத்தது ஒளிவில் காட்டப்பட்டுள்ளவாறு நேரில் கீசவன் பூச்சியத்தின் குரல் தட்டின் விளிம்பு மீது புறக்கணிக்கத்தக்க பங்கில் ஒரு சிலந்து நிலைக்குத்தாக கீழே இறங்கி ஓய்வுக்கு வருகிறது. நேரில் கியூடன் தட்டிற்கு மட்டுமான கோணம் உண்டு. அதற்காக போர் பண்ணி காட்டப்படுகிறது. ஏனென்றால் தொகுதிகள் எடுக்கப்பட ஆரம்பித்தார் தான் அவர் காட்டப்படுது. பலவையா தொகுதிகள் எடுக்க வேண்டியது ஈசாரிசியை நம்ம சொல்றாங்க போர் பண்ணுவாங்க. தட்டிற்கு மட்டுமான கோணம் வந்து மெலினது கோணக்கவி ஒமேகாவினது பரிமணங்கள் மாறலை மிகச்சிறந்த எடுத்து வகைப்பிடிப்பது அதே போல் பண்ணப்பட்டிருக்கின்றன. அது மாறி விடவுக்கு வேண்டது நம்ம போடப்படுது. அது போல் பண்ணப்படைக்கு கவனிப்பு ஒன்று தட்டிற்கு மட்டும்தான் கேட்கணும். அப்ப இதே மாதிரி கேட்கலாம். இப்போ கிளி வந்து நான் இதுல மெதுவாக வைக்கிறேன். இப்ப சிலந்தி ஒன்று மெதுவாக வாங்கி இந்த தட்டைக்கு மேல இருக்கு. ஆரம்பத்துல சிலந்தி தட்டுல வைக்கிறோம். தட்டு குச்சி கொண்டு இருக்கு. சிலந்தி வரைக்கும் தட்டுல வைக்க சிலந்தியோட சேர்ந்து தட்டு சுத்தம் கடைசி. சிலந்தியோட சேர்ந்து தட்டு சுத்தக்கூடாது. தட்டுக்கு மட்டுமான கோண உந்தத்துக்கும் கோண கோயத்துக்குமான வரைதான் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. தட்டுக்கு மட்டும் கிடைச்சா கோண உந்தமும் குறைய வரும், கோண வேகமும் குறைய வரும். ஏன்னா கடைசியில சிலந்திக்கு உந்தம் பெரிதா இருந்தா சிலந்திக்கு வந்த உந்தம் ஆயிரத்தி இருந்து வந்திருக்கணும், தட்டுட்டே இருந்தாலும் வந்திருக்கணும். இந்த தட்டுக்குரிய உந்தம் குறைஞ்சிருக்கும். தட்டுக்குரிய உந்தம் குறைவுனா டைம் பத்துல கோண தான் குறையும். தட்டுக்கு நடத்த ஒதுக்கு மாறாது சிலந்தி இருந்தாலும். அப்ப ஒமேகா குறைவுனா இருந்தா ஒமேகா உடையவும் தட்டு. ஆக முதலாவடியை பாப்பீங்க இருந்தா உந்தம் மாறாம இருக்கு பிள்ளை. முதலாவது வந்து தொகுதிக்குரிய வேலை தான் முதலாவது. பெரும்பாலும் பார்த்துக்கணும் அந்த டைம் முதலாவது கேட்டால் பெரும்பாலும் நாட்கள் போட்டு விட்டு 2018 34 என்ன விலஞ்சி இருக்கிறதுனால மருத்துவத்திற்கும் கூடுது. அதனால தொகுதிக்குரிய போனவரும் குறைய வரும். அப்ப தொகுதிக்கணி கோயில் போட்டு முதலாவது கேட்டால் பெரும்பாலும் போடுறது. அதை போயிட்டு தட்டுக்கு மட்டும் போன உந்தமும் குறையவரும் போன வேகமும் குறையவும். ரெண்டாவது போன உந்தம் மாறாம இருக்கு பிள்ளை. போன போன வேகம் வந்து மாறாம இருக்கு எடுக்கும் போன உந்தம் மாறாம இருக்குன்னா பிள்ளை. இந்த தட்டுக்கு மட்டும் போன உந்தம் குறையவும். மூன்றாவது போன உந்தமும் குறையுது போன வேகமும் குறையுது. சரி சரியா? நாலாவது போன வேகம் மாறாம இருக்குன்னு தலைவர். அஞ்சாவது ரெண்டுமே மாறாம இருக்கு கூட. பத்துக்கு மட்டும் கொண்டு போட்டா மூணாவது. தொகுதிக்கல்வி கேட்டா மூணாவது ரெண்டு பத்துக்கு மட்டும். ஸோ மூன்றாவது விட பொறுத்த நாளுக்கும் 2018 34 வயது. ரைட். இப்ப கியூட்ல இருக்கிற ஆறாவது வழியை பார்த்தோம். கியூட்ல இருக்கிற ஆறாவது வழி 2019 25 2019 25 2019 25
2019 27 வெளிப்பாடு. 2019 25. முடிவில் காட்டப்பட்டுள்ளவாறு முடிவில் காட்டப்பட்டுள்ளவாறு சூறாவளி ஒன்றின் வழித்திரிவாகும். அதன் கண்ணை சுற்றி ஒரு சுருளி பாதை இயங்குகிறது. கண்ணின் மையத்திலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் அவ்வடித்திணிவின் வேகம் 150 கிலோமீட்டர் அவர் மைலும் ஆகும். கண்ணின் மையத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் அதே வழித்திணிவின் வேகம் ஜாதாக இருக்கு. சூறாவளி வந்து மற்ற பாயம் வச்சுக் கொண்டு நம் சொல்லப்படுது 80 கிலோமீட்டர் தூரத்தில் வர வேகம் திறப்படுகிறாங்க. 150 அவர் மைலும் 80 கிலோமீட்டர் தூரத்தில் வர வேகம் திறப்படுது. அப்படியா இருந்தா 40 கிலோமீட்டர் தூரத்துல வர வேகம் முதலவா இருக்கணும் தான் நம்ம கேட்கப்படுது. இல்லையா? 80 கிலோமீட்டர் தூரத்துல வர வேகம் 150 கிலோமீட்டர் அவரா இருந்தா 40 கிலோமீட்டர் தூரத்துல வர வேகம் என்னவா இருக்குமென்றதான் நீ காணலாம். ஓகே, உங்களுக்கு தான் இப்ப கொஞ்சம் ஒரு விஷயம் காட்டினா கோண உண்டம் என்பது ஏக பரிமாண உண்டத்தின் திருப்பம் தான் கோண உண்டம். கோண உண்டம்னா ஐயோடைய காலம் இருக்கிறது. அதுக்குரிய பேசிக் சமன்பாடு ஏக பரிமாண உண்டத்துக்கான திருப்பம். ஏக பரிமாண உண்டத்துக்கான திருப்பம் என்றால் இதுல இருக்கிற என்ஜினியர் கட்டினா அதே என்ஜினியர் தான் இதுல எண்ணிக்காரு. இப்ப இதுல இருக்கிற எம்பி எக்ஸ் என்ற பெருமானம், இதுல இருக்கிற எம்பி எக்ஸ் என்ற பெருமானம் என்ன இருக்கும்? என்ன பூராவல் சுத்தி கொண்டிருக்கிறாரு. அதுக்கு விசம் மையத்தை நோக்கி தான் இருக்கு. அந்த மையத்தை நோக்கி வர விசையால முறுக்கம் இருக்கா? புற முறுக்கம் இருக்கா? புற முறுக்கம் இல்லாட்டி போன வந்தாங்க அப்படியே வரும். மையத்தை நோக்கி தான் இருக்கு. வேற விஷயம் ஒன்றும் பெற போறது. அது மையத்தை நோக்கி வர விசையால முறுக்கம் பெறா. முறுக்கம் பெறணும் இருந்தா திசை சுழற்சி ஐக்கியக்கான செங்குத்து தூரம் பெற. மைய நாட்ட வித்தியால முறுக்கம் பெற போறது இல்லை. அது மையத்தை நோக்கி இருந்தா அதால முறுக்கம் பெறாது. ஓகே, இதுல வார ஏக பரிமாணம் உண்டம், அதாவது ஏக பரிமாண உண்டத்தின் திருப்பம் தான் கோண உண்டம். எம்பி இருக்கு. பெரிய ஏக பரிமாணம் இருக்கும். கோண உண்டம் ஆவியா இருக்கும். இதுல இருக்கிற எம்பி கிடைச்சா துணிவியே இருக்கும். அதுல வர வேகம் தான் நாங்க மாற வேண்டும். தூரம் திறப்பட்டதுக்கு 40 கிலோமீட்டர். இங்கால கிலோமீட்டர்ல போட்டா அங்காலையும் கிலோமீட்டர்ல ஓடணும். அதே நிலையில் இங்கால கிடைச்சா அதே எம்பி நிலை. வேகம் திறப்பட்டிருக்கு 150, தூரம் திறப்பட்டிருக்கு 80 கிலோமீட்டர். இதுல கிலோமீட்டர்ல போட்டா அங்காலே கிலோமீட்டர் அதில் வெட்டுப்படும். அப்ப எம்மும் வெட்டுப்படும். 40ஐயும் 9ஐயும் வெட்டுவியா இருந்தா 2 150 எவ்வளவு? 300. அதே அளவில் விடுகிறது 300 கிலோமீட்டர் அவர் -1. என்ன அளவில் போடுறோமோ அதே அளவில் 300 கிலோமீட்டர் அவர் -1. எத்தனை விட கொடுத்தோம்? 4வது விட கொடுத்தினாரு. சரியா? 4வது விடை கொடுத்தினாருக்கும் 6வது விடை. 6வது விடைக்கு 4வது விட கொடுத்தினாரு. 7வது விடையை பார்த்துக்கணும். 7வது விடை அதாவது 2019ஆம் ஆண்டு 50வது வருட வேண்டி. பெரும்பாலும் 50வது வேண்டி என்றால் பெரும்பாலான நாட்களுக்கு பெரிய கிடைச்சான வெளியா இருக்கு. ஆனா அந்த 50வது வெளியே என்ன செய்யறாங்க, நீங்க வளமையா எழுதுற முறையில செய்யாது. புதுப்பு ஐடியாலும் எதிர்பார்க்கலாம். 2 நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய நிறைய வளமையா எழுதி செய்யறது இருந்தாது. வேற புது ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவே செய்யலாம். நான் சொல்றது படி சில விடையில பார்த்து விட வேற ஆகும். வேற 2 3 விடையை என்ன செய்யலாம்னா 5 விடையில உங்களுக்கு 5 விடை தரப்பட்டிருக்காரு. 5 விடையில கட்டாயம் பிழையான விடை இருக்கு. பிழையான விடையை நிப்பாட்டிக்கு சரியான விட கட்டாயம் செய்யும் மீண்டும் அப்படி செய்யலாம். மற்றபடி செய்தும் பார்க்கலாம். நிறுவியும் எடுக்கலாம். மேலும் கேட்டா செய்வோம்னா விழுந்த வேலைகளை குறைச்சி ஐடியாக்களை தான் பண்ணுவோம். சரியா? அதான் பிசிக்ஸுக்கு நல்ல கொடுப்போம். எம்சிக்கு சேர்த்து எழுதுற வேலையில எஸ்ஐக்கு தான் பார்ப்போம். எஸ்ஐக்கு பார்க்கறது 7வது வெளியே விளையாடாம 7வது வெளியே விடைய குடும்பம்.
2019 50வது கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அச்சு நிலைக்குத்தாகவும் உச்சி கீழேயும் இருக்கும் ஒரு செவ்வட்ட பூமியிலுள்ளே சிறிய பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. பூமி உச்சுவருக்கும் பொருளுக்கும் இடையே உள்ள நிலையில் குணகம் மீவாகும். உச்சுவரில் பொருளானது இலைக்குத்து அச்சிலிருந்து டி தூரத்தில் உள்ள போது அது வலுக்காமல் இருப்பதற்கான குரலும் பூமியின் அதிகூடிய கோண வரும். அதன் அச்சு பற்றி என்ன இறக்கப்படுறாங்க. அப்ப இதற்குரிய கோண விதத்தின் பெருமானம் என்னதான் மாறும். கோண விதத்துக்குரிய பெருமானம் எவ்வளவு ஒன்றுதான் காணும். இந்த பூமி சுத்த வேண்டிய கோணம் கிடைக்காது. இந்த பொருள் சுத்த வேண்டிய கோணம் கிடைக்காது. இதை சுத்தினாத்தான் நீங்க எல்லையா இருக்கிறாங்க இருந்தா அவ்வளவுமே நாங்க உராய் இல்லாத மாதிரி வந்து இருக்கு. உராய் இருக்கிற மாதிரி இருக்கு. உராய் இருக்கிற மாதிரி இருக்கு. உராய் இல்லாத மாதிரி கேள்வியா இருந்தா இதற்குரிய நுரையில வருமானம் கீழ்நோக்கி போகும். முப்பது மறுதாக்கத்தின் வருமானம் களத்துக்கு சொல்லிவிட்டாரு. மறுதாக்கத்தின் வருமானம் களத்துக்கு சொல்லிவிட்டாரு. மறுதாக்கம் இது ரெண்டு விஷயம் மட்டும்தான் உராய் விஞ்ஞாடு. உராய் விஞ்ஞாடு ரெண்டு விஷயம் மட்டும்தான் இருக்கு. இப்ப உராயும் இருக்கிறதால உராய் இல்லாட்டி அர்த்தமாக உராய் இருக்கிற வெளியே உராய் இருக்கிறாருன்னா இவர ஒரு பொருளை நான் சுத்த வழி கிடையாது. சுத்தி சுத்தி மேல்தான் வேறு வழி. அந்த உராய் வந்து இருக்கு. இவர மேல போகக்கூடாது. உராய் இந்த காத்து மைய சரியா இந்த உராய்க்கு வந்து காத்து மைய உராய் இந்த நேரத்தான் உராய் வந்துருக்கு. நோமலா இந்த பொருளை நம்ம கிடக்கிற சுத்தான வெற்றி விட்டுருந்தா இது சரக்கு கீழே விளைக்க இவரை சரக்க விடாம ஒரு ஆய் மேல வந்துருக்கு. அது இந்த கேள்வி. இவரை சுத்திரமா இருந்தா இது சரக்கு மேலதான் நிர்வகிக்கும். அவர் எதிர விடாம ஒரு ஆய்வு கீழே வந்திருக்கு. இவரால் புரிஞ்சு கொள்ளவும் ஒரு ஆய்வு கீழே வந்திருக்கு தெரிஞ்சாத்தான் அடுத்த கட்டம் தெரியாது. நோமலா இந்த இதை புரிவான் வெற்றி விட்டா இது சரத்தை நீ கேட்க ஒரு ஆய்வு மேல இருக்கு. அன்னைக்காவது இந்த கேள்வி. இவரை சுத்தேக்கே எப்படி உராய் இருக்குன்னு தான் பார்ப்போம். சுத்தினா இந்த பொருள் மேலதான் நிலவழிக்கணும். அதாவது உராய்வு கீழே வருது. இப்ப இந்த மூன்று விசையின்றையும் விளையிட்டாங்க. மைய நாட்டு விசை கொடுப்போம். எல்ஜியிலை உராய்வில்லை மறுதாக்கத்திலேயும் விலை இதற்கு மைய நாட்டு விசை கொடுத்துருக்கோம். இப்ப உங்களுக்கு தெரியும் இது டீட்டான். இந்த பெருமானம் 90 மேலே டீட்டான். இது டீட்டான். இந்த பெருமானம் 90 மேலே டீட்டான். அப்ப இந்த கூடம் என்னவா இருக்கும்னு சொன்னா டீட்டா. இது 90 மேலே டீட்டாவா இருந்தா இந்த குணம் டீட்டா ஏன்னா மறுதாக்கம் வந்தது மேற்பிறப்பு இருக்கு. இது டீட்டாண்டா இது ரெண்டு ஒன்று டீட்டா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒன்று விட்ட போன இந்த டீட்டா இந்த டீட்டா ஒன்று விட்ட போகும். சரிதான். அப்ப இந்த திடீர்னு இலக்குக்கு சமநிலையை கருதி ஆர் சைன் டீட்டா டீட்டா எங்கே என்ன பண்ணுது சரியா பிரிவு இருக்கிறோம். இலக்குக்கு சமநிலையை கருதுனாங்க இந்த பிரிவு இலக்குக்கு சமநிலை பிரிவின் இலக்குக்கு சமநிலையை கருதுனாங்க. இந்த ஆறுண்ட பிரிக்க ஊர் மேல இந்த ஆறுண்ட பிரிக்க ஊர் மேலவார திசையில இருக்கும்னா ஆர் சைடி மாறுண்ட மையத்தை நோக்கி வார திசையில இருக்கணும் சொன்னா ஆர் போட்டீட்டா 6 2 இருக்கு. இப்ப மேல் நோக்கி வர ஆர் சைடீட்டான வருமானம் ஆர் சைடீட்டான வருமானம் இந்த பொட்டீட்டாவையும் எங்கேயும் பொட்டீட்டாவை எங்கேயும் படித்திருக்கும். பொட்டீட்டாவையும் எங்கேயும் படித்திருக்கும். இது மைய நோக்கி எப்சமனிமையை பாதிக்கு மைய நோக்கி எப்சமனிமையை பிரிவுரியா இருக்கா. மைய நோக்கி எப்சமனிமை பிரிவுரியா ஆர் சைடீட்டா ஆர் பொட்டீட்டா வரும். எப்பிന്റെ பிரிவு வரும் எப் சைடீட்டா எப்பிന്റെ பிரிவு வரும் வயதின் வீட்டில் வரும் ஆர் பொட்டீட்டா வரும். அதே நேரம் எப் சைடீட்டா வரும். இந்த பெருமானம் என்ன இருக்கும்னா எம்மா ஒமேகா வரும். யாருக்கு பயாடி ஒமேகா தான் நான் காணும். ஆறுக்கு பலப்பட்டு ஒமேகாதான் நான் காணும். இதுதான் இந்த ரெண்டு சமன்பாட்டை பற்றி ஒமேகாவை நான் வேற விட. ஆனா எப்புக்கு என்ன போடலாம்னா வியூஆர் நூல் பொட்டீட்டாவை எங்காலம் இருந்தா ஆர் சைன் டீட்டா மைனஸ் எஃப் பொட்டீட்டா இந்த பெருமானம் எதுக்கு சமனா இருக்கும்னா எம்ஜிக்கு சமனா இருக்கும். இதே போதுதான் மாதிரி. அப்ப இது முதலாம் சமன்பாடு. இது எடுத்துக்கொண்டா இரண்டாம் சமன்பாடு. சரியா. முதலாம் சமன்பாடு இரண்டாம் சமன்பாட்டால வீக்கிறார். முதலாம் சமன்பாட்டு இரண்டாம் சமன்பாட்டால வீக்கிறார். இதுல எப்புக்கு என்ன போடலாம்னா வியூ ஆரம்பி மாதிரி போடலாம். எப்புக்கு என்ன உராய்வு செய்கான சமன்பாடு என்ன இருக்கும். வியூ ஆர் உராய்வு செய்கான சமன்பாடு எப்சமன்
நியூ இன்டு ஆர் நோடு அவன் எஃப்க்கு நியூவான போட்டு பிரதிட்டா இதை வார ஆர் சைன் தீட்டா மைனஸ் எஃப்க்கு நியூ இன்டு ஆர் போட்டா நியூவா கொஸ்டீட்டா வரும் அதற்கு ஆர் கொஸ்டீட்டா பார்க்க நியூ ஆர் சைன் தீட்டா வரும் நியூ ஆர் சைன் தீட்டா அது சமயம் எங்கும் மட்டுப்படும் இங்கால விங்கிடம் டீமுக்கு டி ஒமேகா வரைக்கும் சரியா எங்கும் மட்டுப்படுறாங்க டீமுக்கு டி ஒமேகா வரைக்கும் கொண்டு வரும் இதுலயும் பாருங்க ஆற பொது எடுத்துக்கிட்டா முன்னிலையும் ஆறாவது இருக்கா இதே மாற்றுறது இதே மாற்றுறது இதே மாற்றுறது இதே மாற்றுறது இதே மாற்றுறது எனக்கு அதாவது இதே மாதிரி ஆறாவது இருக்கு நீங்க மாண வேண்டியது ஒமேகா இந்த பிரமாணத்தை கொண்டு கொடுத்த வரைக்கும் இந்த பிரமாணத்தை கொண்டு உள்ள ஒண்ணுனா ஒமேகா அப்படிங்கிறது ஒமேகா வர்க்கத்துக்கு இல்லை என்ன பேர் ஒமேகா வர்க்கத்துக்கு இல்லை கொடுத்த வரைக்கும் இருக்கா ஈவுக்கு ஈ வேற வரும் மேலே இந்த வேறு theta plus mu sin theta வரும் theta plus mu sin theta வரும் வேகம் அதற்கு இந்த போகிறோம் இதை நான் கொடுப்பெடுத்தா ஒமேகாவை கொடுப்பெடுத்தா இது இங்கே போகும் இது அப்படியே கீழே போகும் அதற்கு என்ன வரும் sin theta minus mu theta சரியா sin theta minus mu theta வரும் mu theta வரும் அப்போ ஒமேகா வர்த்தனை இந்த பிரமாணம் அப்போ ஒமேகான்னு கேட்ட எல்லாரும் அவ்வளவு கூட்டுகிறது ஒமேகான்னு கேட்டா டி இங்க ஒன்றும் கொஸ்டீட்டா நியூ சைன் டீட்டா நியூ சைன் டீட்டா அதன் சைன் டீட்டா மைனஸ் நியூ கொஸ்டீட்டா நியூ கொஸ்டீட்டா சரிதா அப்ப இந்த விட ஒட்டுமா இருக்கு D angle D cos theta plus mu sin theta. D sin theta minus mu cos theta. பாருங்க தேர்ட் ஆன்சர் ஒருத்தனாரு மூன்றாவது ஒருத்தனாரு சரியா இந்த மாதிரி எழுதித்தான் செய்ய முடியல வேற வழியும் இருக்குது வளமையா இந்த மாதிரி முறையெல்லாம் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கு வேற வழியிலையும் செய்யலாம் இந்த விஷயம் வந்து ஸ்ரீராமன் போட்டுகிறார் எல்லாம் பிள்ளைங்க முடிக்கிறோம் ஓகே இதுல இன்னொரு முறையில வாகும் இப்ப நாங்க எழுதியதா அவ்வளவு எழுதிக்கின்றோம் அதே முறையில இந்த ரெண்டு சாம்பாரம் எடுத்தா அடுத்த கட்டம் பிடிச்சா உங்களுக்கு இருக்கிறவங்க அப்படியே கேட்பாங்க என்ன இதுல எழுதி எல்லாம் வந்து வினக்கட்டு கொண்டுட்டோம் செவ்வரம் பண்ணுறதுக்காக வெளி காட்டு ஆனா ஃபைனல் பேப்பர்ல இருந்து செய்ய இதே மாதிரி ஒரு சாம்பாட்டை எழுதி கரும்பு மட்டும் கொண்டு போக வேண்டியது என்ன செய்யலாம்னா இந்த சாம்பார் எழுதி இந்த சாம்பார் ஒன்று ஒன்னால பிரித்தா அடுத்த கட்டம் உங்களுக்கு வச்சு கொண்டு போய் எங்கேஜ் பண்ணலாம் என்ன ஒமேகா குறுக்க பிறகு செய்யலாம் குறுக்கு பிறகு 10ஆம் வழி வடிச்சிருப்பேன் ஒமேகா குறுக்க வரும் அப்ப ஜி மேலே வரவும் ஜி கீழே வரும் அப்படி வச்சுக்கிறது வெளியே பார்த்தா மேல ஜியும் இதுல டியும் வரும் குறுக்கு பிறகு ஓவேன்னு செய்யலாம் எங்கேஜ் பண்ணலாம் கொஸ்டீட்டா பிளஸ் நியூ சைன் டீட்டா மேலே வரும் கொஸ்டீட்டா பிளஸ் நியூ சைன் டீட்டா மேலே வேற மாதிரி இருக்கிற விடை ஒரு விடாங்க மூன்றாவது இது ரெண்டு ஸ்டெப் பண்ணிதான் முழுமையா சுருக்கம் செய்யும் இப்ப நான் சொன்ன மாதிரி அது இல்லை
இந்த ஐடியா உங்களுக்கு இப்படி விளையாட்டி வேற ஐடியா எடுக்கலாம். இப்ப இதைத்தான் நான் தீட்டான்னு போட்டுருவேன். அழைக்கிற முடியும் இதை போட்டு அழிக்க போகுது. அப்படி எழுத நேரம் தாண்டி பீன்சோட எடுத்து போட்டு பிரைன் வேலை மாறுதலாம பண்ணலாம். பாருங்க, என்ன ஒரு விஷயம் இதுல எப்படி செய்யலாம். இந்த பழத்தை அப்படி நான் கிடையாக்குனாண்டா இந்த நகைக்கிடையா அமைப்பு இதுல இந்த பழத்தை அப்படியே கிடையாது. இந்த பழத்தை அப்படியே கிடையாது இந்த சீட்டா என்ன இருக்கும். இதுக்கு முன்னாடி கூடப்பட்ட உடனே தான் சீட்டா கொடுத்தா இப்ப சீட்டா என்ன இருக்குன்னா 90 ரூபாயா கிடையாகும். இப்ப கிடையாது வந்தா சீட்டா 1 ரூபாய் இருக்குன்னா இப்ப இந்த திரும்பி இந்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த திரும்பி இந்த மாதிரி இருக்குன்னா நிறைந்த வருமானம் எனக்கு நேரடியாக கோயில் நோக்கி வரும். மறுதாக்கத்தின் வருமானம் நேரடியாக மேல் நோக்கி வரும். இப்ப நான் தலைக்கு உராய்வு எப்படி இருந்தா இந்த உராய்வு தான் பெரிய மைய நாட்டை வெளியே கொடுத்துருக்கோம். பெரிய உராய்வுல வருமானம் தான் மைய நாட்டை வெளியே கொடுத்துருக்கோம். இந்த பலத்தை நான் கிடையாது கட்டுறேன். இப்ப இந்த உராய்வின்ற வருமானம் தான் ஏவி டி ஒமேகாவிற்கு மட்டும் மைய நாட்டை வெளியே கொடுத்துருக்கோம். உராய்வுல வருமானம். அப்ப உராய்வுக்கு நாங்க என்ன போடலாம்னா நியூ ஆரம்ப மாதிரி போடலாம். உராய்வுக்கு இந்த உராய்வு வருமானம் தான் மைய நாட்டை வெளியே கொடுத்துருக்கோம். உராய்வுக்கு என்ன போடலாம்னா நியூ ஆருக்கு என்ன போடலாம்னா எம்டிக்கு தான் போடலாம். எம்டிக்கு உராய்வுக்கு என்ன பண்ணுவாங்க நியூ இன்டு ஆர் அந்த பெருமானம் எம் டி ஒமேகா வரது விதம் இந்த சுமத்தை நான் கிடையாது. அப்ப இதுல வர நியூ இன்டு ஆருக்கு தான் நீ சொல்லலாம் எம்டி அதுதான் எம்டி ஒமேகா வர்க்க முடியும் மாதிரி வரும். அப்ப இதுல எம்ஏயும் இதுல எம்ஏயும் பண்ணலாம். அப்ப டிஏ போனது கீழே பிரிக்கா ஒமேகா போன ஒட்டு பேர வரும். நியூ டியின் கீழ் டி வேற வரும். அவ்வளவு கூட்டு வேற ஒமேகா போன நியூ டியின் கீழ் டி வேற வரும். அவ்வளவு பெருமானம் பாருங்க ஒட்டுக்க வந்திருக்கு. இது எப்ப இது சாத்தியம் தீட்டா 90 இருக்கு. தீட்டா 90 இருக்கே இது சாத்தியம் பெறுவனா இருந்தா அதான் தீட்டா 90 இந்த பிரமாணம் சாத்தியம் பெறுவனா இருந்தா இப்ப அந்த விடையில தீட்டா 90 எப்ப இந்த விடை வருகிறது பார்க்கும். சரியா நியூ ஜி இதுல டி வரவு. அப்ப எப்ப இந்த விட வருகிறது பார்த்தா முதலாவது விடையில பாருங்க தீட்டா 90 போட்டா உங்களுக்கு தெரியும் 90 பிரமாணம் 0 சைன் 90 பிரமாணம் 1. இப்ப தீட்டா 90 போட்டா முதலாவது விடையில 90 பிரமாணம் 0. அதனால சைன் 90 பிரமாணம் 1 விட மைனத்துல வருமே. சரியா மைனஸ் நியூஜின்னு வெறுப்புல அப்ப அந்த விட ரெண்டாவது இல்ல சைன் தீட்டான்னு சொன்னா அங்களாவது சைன் 90 பிரமாணம் 1 அங்களாவது 90 பிரமாணம் 0. சரியா அப்ப அவ்வளவு 0 ஆகிடும். மேல ஜி மட்டும்தான் வரும். ஜி வரா அவ்வளவு மூன்றாவது தீட்டான பிரமாணத்தோடு போட்டா 90 பிரமாணம் 0 சைன் 90 பிரமாணம் 1 அப்ப அதுல மேல மியூ மிஞ்சா போய் மியூ ஜி வரும். உள்ளே இல்ல விட 90 சைன் 90 பிரமாணம் 1 ஆனா 90 பிரமாணம் 0. பிரமாணம் 0 அந்த நியூ தீட்டாவில் 0 ஆயிடும். இதுல சைன் 90 1 இதுல டி மட்டும் நன்மை முன்னாடியா வந்து எப்படி சொல்லி பார்த்தா நாலாவடியே பார்த்தா தீட்டாவுக்கு நீங்க 90 போட்டா சைன் 90 1 கோஸ் 90 0 மேல ஜி மட்டும் நன்மை அஞ்சாவது பிள்ளைங்க பாக்கிய வந்து அப்ப சரியான விட மூன்றாவது பீஜ் வச்சுக்கலாம். அனைத்து ஒன்று தீட்டா 90 தான் பெருமானம் இந்த வரை ஒன்று. தீட்டா அளவுக்கு எது இப்படி வருது மாதிரி போயிட்டாலும் சரி நம்ம தீட்டாவுக்கு பெருமானம் சைன் 90 கொண்ட மாதிரி கோஸ் 90 கொண்ட விட பெருமானம் கூட மறந்துருக்காரு. அந்த ஐடியா ஒரு வாட்டி பீஜ் வச்சுக்கலாம். சரியா 12வது வெளியே இது முடிஞ்சாங்க 12வது
இரண்டாவது 2021 38. 2021 38வது வெள்ளி. தொடக்குவதற்கும் சைவரசம் நாளை கோப மீட்டருக்குமாக உள்ள பரப்புச்சில்லு 100 வேட் பெறுகின்ற ஒரு மோட்டரினால் 10 ரேக்சர்கள் -1 சீரான கோணாக்கிலும் தொடர்பு செய்யப்படுகின்றது. மோட்டரை தொழிற்படாமல் செய்யும் போது பரப்புச்சில்லின் கோணார்ந்து அதே மோட்டரை தொழிற்படாமல் செய்யும் போது பரப்புச்சில்லின் கோண ஆர்ந்து கொண்ட பிரமாணம் எவ்வளவு? இப்போ உங்களுக்கு தெரியும் வரவுக்குரிய சமன்பாடு ஏக பெருமானியம் இதே மாதிரியே சுழற்சி இடத்துல வரவுக்கான சமன்பாடுனா டோ இன்டு ஒமேகா எப்புக்கு பேர டோ பிக்கு பேர ஒமேகா சுழற்சி இடத்துல வரவுக்கான சமன்பாடு டோ இன்டு ஒமேகா. மாறா கோண வேகத்துல சுத்தவனா இருந்தா புலையின் முறுக்கம் 0 இருக்கணும். மாறா கோண வேகத்துல சுத்தவனா இருந்தா புலையின் முறுக்கம் 0 இருக்கணும். இப்போ நம்ம வளமையான ஒரு வீட்டுல கொண்டு சீலிங் ஃபேன் மாறா கோண வேகத்துல சுத்தி கொண்டு இருந்தா அதுல இருக்கிற விலையின் முறுக்கம் 0. அதுல இருக்கிற விலையின் முறுக்கம் 0 அங்க என்ன நடந்திருக்கு? அதுக்கு இருக்கிற மோட்டர் கொடுக்குற முறுக்கம் அதுக்குள்ள இருக்கிற உராய முறுக்கம் தான் நடந்திருக்கு. மோட்டர் கொடுக்குற முறுக்கத்துக்கு எதிர்பார்க்கறதா உராய முறுக்கம் இருக்கு. அதெல்லாம் அவங்க அந்த சீலிங் ஃபேனோ மூணான ஃபேன் செய்யப்படுது. மாறா கோண வேகத்திலே கடைசி மட்டும் சுத்தி கொண்டிருக்கு. நாங்க குளிச்ச நிப்பாட்டுவதா இருந்தா கொஞ்ச நேரம் சுத்திட்டு தான் நிற்கும். அதே நிற்குது என்றதான் அந்த நாங்க குளிச்ச நிப்பாட்டினா மோட்டர் கொடுக்குற முறுக்கம் இருக்காது. அவருக்கு இந்த உராய் முறுக்கம் இருக்கு. அப்ப அதை என்ன செய்யும்? கொஞ்ச நேரம் அவரை ஸ்லோ பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு. அந்த உராய் முறுக்கமா நிப்பாட்டி உராய் முறுக்க இந்தியன் எடுத்திருந்தா நம்ம குளிச்ச நிப்பாட்டினாலும் கடைசி மட்டும் சுத்தி கொண்டே இருந்திருக்கு காலங்காலம். அப்படி நடக்காம தெரியும். அது நமக்கு ஃபேன் சுத்தி கொண்டு கேட்க மாறா கோணவத்துல சுத்தி கொண்டு இருக்கு. அப்ப மோட்டர் தொடர்ச்சியா முறுக்கத்தை கொடுத்து கூட இருந்திருக்குமா இருந்தா பயனோட கோணவரும் சூழ்ச்ச போட்டு இப்ப சித்திர ஓட்டைக்கு சூழ்ச்ச போடுறீங்களா இருந்தா எழுந்தேங்க கோணவரம் கூடி கூட ஏற்றி கொண்டு போகுது. அதே முறுக்கம் எழுந்திருந்தா ஒரு கட்டத்துல மாறா போனவங்க விருதா இருந்தா மோட்டர் கொடுக்குற முறுக்கத்துக்கு அந்த உராய முறுக்கம் தான் ஆகுது. அப்படியான கிடையாது. இப்ப கடத்துவத்திற்கும் சைவரசம் நாளைக்கு நோக்கிற மீட்டவர்க்கமாக உள்ள ஒரு பரப்பச்சிட்டு 100 வேட் பெறுகின்ற ஒரு மோட்டர்னால் 10 ரேக்சர்கள் -1 சீரான கோணத்துடன் சுழற்சி செய்யப்படுகிறது என்றார். இந்த வரைநிலப்பட்டுக்கு 100 வேட் 100 வேட். அப்ப அது எவ்வளவு முறுக்கத்தை மோட்டர் கொடுக்கணும்னு நான் காணணும். மாறா கோண வந்திரப்பட்டுக்கு 10 ரேக்சர்கள் -1 இந்த சைவரையும் பட்டிவிட்டா மோட்டர் கொடுக்குற முறுக்கத்துல வருமானம் 10 நியூட்டன் மீட்டர். அப்ப இவ்வளவு முறுக்கத்தை மோட்டர் கொடுத்து கொண்டு இருந்தா மாறா கோணவங்கிற வித்தைக்கு இதே அளவு எதிர் முறுக்கம் அதுக்குள்ள இருக்கு. உராய முறுக்கம் மாறா கோணவத்துல வித்தைக்கு இவ்வளவு முறுக்கம் மோட்டர் கொடுக்குறா இருந்தா இதே அளவான எதிர் முறுக்கம் உராய முறுக்கம் மோட்டருக்குள்ள இருக்கு. அப்ப அந்த சுவிட்சை நிப்பாட்டினா இதே முறுக்கத்தால அது என்ன செய்யும்? போன அமர்வுகளுக்கு உள்ளாகும். அப்ப இதே முறுக்கத்தால போன அமர்வுகளுக்கு உள்ளாகுறா அந்த போன அமர்வுகள் தான் ஒரு அனுப்ப வேண்டியது. அதுக்கு நீங்க என்ன அமர்வு பண்ணலாம்? தோசம் ஐயப்பா எப்சோனியம் தோட பெருமானம் தான் இப்ப கொஞ்ச நாள் பார்த்து ஐந்த பெருமானம் திரைப்படத்துக்கு சைபரசம் 4 மாணவர்கள் அல்பா போனாமல் அப்படியே இருந்தா அல்பான பெருமானம் இதை கொண்டு முன்னாடி 100 4 அந்த மாதிரி இருக்கு. 10 சைவரம் 4 100 4 ஒன்றாம் திருப்பி 25 சரியா போச்சுன்னா 25 ரேட் சர்க்கிள் -2 இருக்கும். மூன்றாவது விலை கொடுத்தனா இருக்கும் 12வது 25 ரேட் சர்க்கிள் -2 போனாவது 14வது வெளியே பார்த்துது 14வது 14 2022 35 60
2022 35,000 14,000. எல் பிரிவு எல் நீளமுள்ள ஒரு சீரான கோள் ஏபி ஆனது உண்மையில் காட்டப்பட்டுள்ளவாறு முனை ஏயில் சுயாயனமாக பிணையிடப்பட்டது. முனை பியுடன் இணைக்கப்பட்ட ஒரு லைனால் கிடையாக வைக்கப்பட்டது. இலை வெட்டப்பட்ட பின்னர் முனை பியின் தொடர்ந்து இணைப்புக்கு ஏக பரிமாண ஆர்முகள் யாரும். முனை ஏ வெற்றி கோளின் கடத்துவதில் பந்திடப்பட்டிருக்கு 1/3 mn வர்க்கம். அப்ப இது வெட்டப்படல. இந்த இடம் ஆரம்பிச்சு இந்த இடம் ஆரம்பிக்கல. இந்த அடிப்படைக்கு ஒரு கோண ஆர்முகளுக்குள்ளாகும். இந்த கோண ஆர்முகள் பிரமாணம் அல்பாண்டா இந்த இடத்துல இருக்கிற ஏக பரிமாண ஆர்முகள் பி இந்த ஏக பரிமாண ஆர்முகள் ஆகுது. ஏக பரிமாண ஆர்முகள் தான் என்ன சொல்லலாம் ஏ சமன் ஆர். ஏக பரிமாண ஆர்முகளுக்கு என்ன சொல்லலாம்னா ஏ சமன் ஆர் அல்பான்னு போடும். இப்ப இது வச்சுதான் புத்ததா இருந்தா இதுல இருந்து உலாவும் தான் ஆருக்கு போடும் தான் வேணும். அப்ப ஏக்கு என்ன சொல்லலாம்னா எல்லி அல்பான்னு நினைக்கணும். ஏ வச்சுதான் புத்ததா இருந்தா அதற்குரிய ஏக பரிமாண ஆர்முகளுக்கு புத்திர அடி பற்றி ஏயிலிருந்து பி பானுங்க ஏய் வெயில் அல்பான மாதிரி போடலாம். ஏய் சரி. அப்ப இப்ப நாங்க அல்பா கண்டாதான் செய்யலாம் அந்த ஏ கண்டுபிடிக்கும். இப்ப இந்த இடம் வெட்டுப்படுதா இவருக்கு இந்த நடத்தில இருந்து அவருக்கு விரைந்த பிரமாணம் இவருக்குரிய முறுக்கம் வந்து இதாக இருக்கும் நிறையானதான் முறுக்கம் நிறையானதான் வரும். இந்த நிறையில இருந்து சுழற்சியத்திற்கான தூரம் என்ன இருக்கும் வைத்து சீரான கோலா என்றார் அது இந்த நடுப்புள்ளில தான் என்ன விரவும் நிறைவேறவும். அப்ப இந்த முறுக்கத்துக்கு என்ன போடலாம்னா விசை தர தூரம் இந்த நிறையாலதான் இதற்குரிய முறுக்கம் வரும் எம்ஜி எல் பைக்கு விளவட்டப்பட்டதே. அப்ப இப்ப நான் என்ன செய்யலாம்னா கோசவன் ஐயப்பாவை பிரிய வைக்கிறார் அல்பா காணும் அல்பாவை கண்ணா என்ன செய்யலாம்டா ஏஏ காணும் அல்லது நேரடியாக என்ன செய்யலாம்டா அது அல்பாவுக்கு பதிலா ஏஏ பிரதியில நீங்க சொல்லலாம் ஏஏ காணும். இந்த ஏ பேருக்கு சுத்திர விசைகள் கோசவன் ஐயல் பாக பிரயோகம் ஏ வெற்றி சுத்திர விசையில கோசவன் ஐயல் பாக பிரயோகிக்கிறார். டூவுக்கு தான் என்ன பண்ணலாம் எம்ஜி எல் பை விடலாம். விசை தர அதுக்கான சுழற்சியாட்சிக்கான முறுக்கம் ஐயிന്റെ பெருமானம் தரப்பட்டிருக்கு 1/3 mn இருக்கு ஐயிന്റെ பெருமானம். அல்பாக்கு என்ன ஓடலாம் அல்பாக்கு நான் போறோம் ஏ ஓடலாம் சரி. அல்பாக்கு என்ன ஓடலாம்னா ஏ இல்லைன்னு போடலாம் காண வேண்டியது ஏதான் காணும். அல்பாக்கு என்ன போடலாம்னா ஏ இல்லைன்னு போட்டா நாங்க ஏதான் காணும் ஏக பரிமாணம் பி எல்லாம் பட்டுப்பாரு இதுல வாரையும் பட்டுப்பட்டது இதுல வார எல்லும் பட்டுப்பட்டா இதுல இங்கிற எல்லும் இந்த எல்லும் பட்டுப்பட்டு. அப்ப இதுல ஏதான் காணப்படும் இந்த மூன்றை கொண்டே குறுக்க வரைக்கும் ஏ சமன் என்ன வேணும் 3g/2 வேணும். சரியா மூன்றை கொண்டே குறுக்க வரைக்கும் ஏ சமன் 3g/2 அந்த மாதிரி வேணும். 3g/2 4வது விட கொடுத்த நேரம் 14வது 4வது விட ஏ சமன் 3g/2. அது 15வது வெளியே பார்க்குது 15வது 15வது வெளியே பார்க்குது.
15,000. 2023 50,000. 2023 50,000, 15,000 ரூபாய். இது 2023 இதுவும் 50,000 வேண்டும். 50,000 ஒரு சீலிங்கில் இருந்து தொங்கவிடப்பட்டுள்ள பிணிவு கட்டிலே உடைய உராயில்லாத விசேடமாக செய்யப்பட்ட ஒரு தனி கப்பி ஆர்க்கம் ஆர்பைட் என்னும் ஆரைகளை உடைய இது பகுதிகளை கொண்டுள்ளது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இது லேசான நிறுத்த முடியாத இலைகள் கப்பியின் ஒவ்வொரு பகுதியையும் வெட்டி சுத்தப்பட்டிருக்கும் அதே வேளை அவற்றின் சுயான நிலைகளில் ஒவ்வொரு தெளிவு கேபிட்டலையுடைய இரு குட்டிகள் தொங்க விடப்பட்டுள்ளது. அச்சை பற்றி கப்பியின் மொத்த சடத்துவ திருப்பம் ஐயானது. நாளில் 3 எம்மார்கள் கப்பிக்குரிய முழுமையான சடத்துவ திருப்பம் பெறப்பட்டது ஐ. நாளில் 3 எம்மார்கள். நாளில் 3 எம்மார்கள் இனால் திறப்படுகின்றது. குட்டிகள் ஓய்விலிருந்து விடுவிக்கப்படும் போது கப்பியின் போன ஆரம்புகள் என்னவா இருக்கும் தான் முதற்பெயர்க்கப்பட்டது. இப்ப இங்க சொல்லப்பட்ட விசேடமாக செய்யப்பட்ட கப்பியை நான் சொல்றதுக்கு நோக்கம் இந்த கப்பிக்கு மேலே இந்த கப்பியை ஒட்டப்பட்டிருக்கு. 2 கப்பியும் சேர்ந்துதான் தனித்தனியா வித்துக்காது. பெரிய கப்பி இங்கால சுத்தி சின்ன கப்பி இங்கால பக்கம் மெட்ட பக்கம் வித்துனா கிடைக்கிறார். 2மே சேர்ந்துதான் வித்தவர். 2ம் சேர்ந்து வித்தவர்களா இருந்தா எங்கால பக்கம் முழுக்கம் கூட வருது, அங்கால பக்கம் தான் கம்மி வித்து. இங்கால பக்கம் வேற பெருசு வித்தாலே இங்கால பக்கம் தான் முழுக்கம் கூட வருது. இப்ப விளைஞ்சுடியுது. இந்த துணியில தான் பாருங்க கப்பி போனா உள்ளாரு. 2 பக்கம் துணிவு சமம். இங்கால பக்கம் தான் முழுக்கம் கூட வருது. அப்ப கப்பி இங்கால பக்கம் தான் வித்தவன் அந்த அல்பா தான் நீ இப்ப இவ்வளவு காணவும். இவர்ல நோக்கி எவ்வளவு விசை வருது எம்ஜி இடையில இவர்ல நோக்கி வர விசை எம்ஜி. இந்த இடையில இருக்கிற விடுவிந்த பெருமானத்துக்கு ஒரு ஜீவனம். இதுல இருக்கிற விடுவியம் என்ன இருக்கும்னா தீவனா தான் இருக்கும். இந்த லேசான நிலையா இருந்தா ஒரு இடையில ஒரு விடுவதாக இருக்கும். அதே நேரம் இவர்ல இருக்கிற நிறைந்த வருமானம் என்ன வேணும்னா எம்ஜி. அவர் மேல இருக்கிற நிறைந்த வருமானம் வேற எழுதியா இருக்கும். இதை பொருள் சீட்டு வரும். பெரிய மேல நிறைந்த வருமானம் வரையாக சீட்டு. ஏன்னா இதுல உருளப்பட்டிருக்கு. பெரிய பிறகு உருளப்பட்டிருக்கு. ஓகே. இப்ப இவர் நோக்கி ஆரம்புகிறோடு என்ன கப்பி அந்த திசையில விற்கிறதால இவர் நோக்கி ஆரம்புகிறோடு இவற்றை ஆரம்பம் எடுத்துக்கொள்வோம் ஏ அல்லது A1 எடுத்துக்கொள்வோம். இந்த A1 வருமானம் 6 அல்பான மாதிரி போகுது. அப்ப இது இங்கால பக்கம் முழுமையா கேட்க இந்த தினையும் மேல போகுது. அப்ப இவர் நேர் நோக்கி ஆரம்புகிறோம். இவற்றை மேல் நோக்கி ஆரம்புகளுக்கு என்ன போட்டான் 6 அல்பா போட்டா 6 பைக்கு மேல் பரவோம். எந்த பேருக்கு இந்த தூரம் 6 பைக்கு இது இன்னும் ஆரம்பம் எல்லாம் மேல போதும். அதே பெருமானத்துதான் இன்னைக்கு நீ மேல போகுது. விவரக்கூடிய ஏக பரிமாண ஆரம்பத்துக்கு கூட ஏற்று போட்டா அது 6 பைக்கு இன்டு அல்பாவா இருக்கு. நேர்மோக்கி ஆரம்பத்துகள் 6 பைக்கு இன்டு அல்பா. ஓகே. அப்படியே இந்த திணிவுக்கு கீழ்நோக்கி எப்சமன் நியமாகும். சரியா? அதுல பரப்பக்கம் இருக்கிறது கீழ்நோக்கி எப்சமன் நியமாகும். கீழ்நோக்கி வார திசையில வருமானம் எம்ஜி. மேல் நோக்கி வார திசையில வருமானத்தை கணக்கு T1. அதுதான் அவற்றை திணிவு எல்மி 6 அல்பான வேலை போட்டுக்கொண்டா எடுத்துக்கொள்வோம். எல்மி இன்டு 6 அல்பா. இங்கால வாரங்களுக்கு மேல் நோக்கி எப்சமனே வாய்க்கும். இடப்பக்கம் இருக்கிறவங்களுக்கு மேல் நோக்கி எக்ஸ்போனன்டியை பாருங்க. இடப்பக்கம் இருக்கிறவங்களுக்கு மேல் நோக்கி எக்ஸ்போனன்டியை பாருங்க. மேல் நோக்கி வார T2. அதிலே இருந்து கீழ்நோக்கி வார எம்ஜியை கழிக்க போடும். அதுதான் எம்இ 6/12. எம்இ இன்டு 6/12 அதை போட்டு போட்டு 2ஆம் நம்பர் எம்இ இன்டு 6/12.
கப்பிக்கு சமன்பாட்டை பார்த்து கப்பி விளைஞ்சு முடியாது. அப்ப கப்பிக்கு விளைஞ்சு முடியல. அங்க எப்சமன் எம்பிஏ மாதிரி தோசமன் ஐயன்பா. கப்பிக்கு தோசமன் ஐயன்பா. இங்கான பக்கம் மாறும் முழுக்கத்திலிருந்து இங்கான பக்கம் மாறும் முழுக்கத்தை அளிக்கும். விளைஞ்சுல மாறும் முழுக்கம் என்ன? அது T1 into R. இடைச்சுல மாறும் முழுக்கம் என்ன? T2 into R by Q. ஏன்னா புரட்சி எடுத்தாலும் செல்லூர் இருக்கும். விடையில் கொடுக்க மாட்டார். T1 into R இருந்து கழிக்க வரும். T2 into R by Q கழிக்க வரும். T2 into R by Q கழிக்க வரும். அது சமம். ஐயின் பிரமாணத்தை நம்ம இதில் 3 into 4 MR வேர்க்கம் இங்கு அல்பா. இதுல பாருங்க எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஆறை வட்டி விட்டார். அப்ப இது 2 வரும். T1 minus T2 by 2 அதுதான் 3 into 4 MR அல்பா 3 into 4 MR அல்பா இது எடுத்து போட 3ஆம் ஒன்றா. இப்ப இந்த 3 சமன்பாட்டை பற்றி நீங்க அல்பா தான் ஆகும். இப்ப இந்த 3 சமன்பாட்டை பற்றி அல்பா ஆகுமா இருந்தா இவரையும் கூட்டுவீங்களா இருந்தா T1 இல்லா போயிடும். இந்த -T1 இருக்கு பிளஸ் T1 இல்லா போயிடும். ஆனா T2 இல்லா போவா. ஏன்னா இங்க T2 இருக்கு, இதுல T2 பைட் தான் இருக்கு. என்ன செய்யணும்? ஏதோ ஒரு சமன்பாடு நான் இவரை முழுமையா 2ஆல வீழ்த்தி விட்டார். இதையும் 2ஆல வீழ்க்கவும், இதையும் 2ஆல வீழ்க்கவும், இதையும் 2ஆல வீழ்த்தி. இப்ப பாருங்க 1ஐயும் 2ஐயும் 3ஐயும் கூட்டினா -T1 பிளஸ் T1 இல்லாம போயிடும். பிளஸ் T2 by 2 -T2 by 2 இதாக போயிடும். அப்ப சமன்பாடு இடப்பக்கம் எம்ஜியில இருந்து எம்ஜி by 2 கிடைக்கும். ஓகே, எம்ஜியில இருந்து எம்ஜி by 2 கிடைச்சா இடப்பக்கமான பெருமானம் எம்ஜி by 2 மட்டும் இல்லை. இடப்பக்கமான பெருமானம் எம்ஜி by 2 மட்டும் இல்லை. இடப்பக்கம் வலப்பக்கம் என்ன பெருமானம் பெருமாண்டா? இதுல எம்ஆர் அல்பா, இதுல எம்ஆர் அல்பா 4 இருக்குது. இதுல 3 எம்ஆர் அல்பா 4. அப்ப 3 பேருக்குமே 4 தான் போகும். அப்ப 4 தான் போக இருந்தா 3 எம்ஆர் அல்பாவும் இதுல வர ஒரு எம்ஆர் அல்பாவும் கூட்டப்பட்டா 4 எம்ஆர் அல்பா. இதை 4ஆல பெருக்கிட்டு கூட வரும். 4 எம்ஆர் அல்பாவும் 4 எம்ஆர் அல்பாவும் 8 எம்ஆர் அல்பா. அது 8 எம்ஆர் அல்பாவுக்கு 4 இப்ப வேற எங்கும் மட்டுப்பட்டு 4ஐயும் 8ஐயும் மட்டுமா 2 விரவும். அல்பா தான் நீங்க வாங்கணும். அப்ப அல்பா என்ன விரவும்? அல்பா ஜிக்கு 4R வேறு அல்பாங்க இருப்பான். அல்பா ஜிக்கு 4R இருந்தார். 4ஆவது விட கொடுத்தினாரு. சரியா? 4ஆவது விட கொடுத்தினாரு. 2023ஆம் ஆண்டு 50வது வெளியாது. T/4R 4ஆவது விட கொடுத்தார். சரி, இது இந்த சாம்பார் எடுத்து செய்யறதால சமன்பாடு இல்லாமல் நேரடியாக இந்த கூடிய வேலை எப்படி சைவர்களா இருக்கா? ஒரு முறையை வேலை செய்தால் அந்த அனுபவம் பெறும். இப்ப நான் சொல்ல வளர்ந்தேன் என்ன எங்களுக்கு செய்தால் எப்படி செய்யலாம்? இந்த வழியில செய்யலாம். இந்த வழியில செய்தா செய்யலாம். வேலை எப்படி போர் மிதட்டா செய்யலாம். தெரியும். ஏக பெருமான இயக்கத்துல ஆரம்பு வந்துன்னா பிள்ளையின் பிள்ளைக்கு மொத்த சிறுவன மாதிரி கொண்டு செய்யலாம். இதே புரட்சி இயக்கத்துல போன் ஆகும்போது கேட்டா விடையில் முறுக்கத்திலிருந்து ஒட்டுமொத்த நடத்துவதற்கு செய்யலாம். விடையில் முறுக்கத்திற்கு மொத்தம் நடத்துவதற்கும் போட்டு பிரிக்க அல்பாங்க இந்த அல்பாக இப்ப காணவும். இப்ப இதை தொகுதியா சேர்த்து கரைப்போம். தொகுதியா சேர்த்து கரைச்சா இந்த T1 கேன்சல் ஆயிடும்.
இந்த டீக்கும் இந்த டீக்கு வந்து கேன்சல் ஆயிடும். தொகுதியா சேர்த்துக்காச்சா இங்கால பக்கம் ஆரம்பிச்ச எம்ஜியும் இங்கால பக்கம் ஆரம்பிச்ச எம்ஜியும் பெறும். அப்ப ஆனா வலப்பக்கத்துல வர முழுக்க என்ன இருக்கும்னா எம்ஜி இன்டு ஆர். இந்த எம்ஜி தான் வரப்போகுது. ஆனா தூரமான அளவு இடப்பக்கத்துல வர முழுக்கம் எம்ஜி இன்டு ஆர் பை டூ. எந்த முழுக்கம் பெருசா இருக்கு? எம்ஜி இன்டு ஆர் முழுக்கம் தான் பெருசா இருக்கு. அப்ப விடையின் முழுக்கம் மட்டும் கேட்டா எம்ஜி இன்டு ஆர் இருந்து எம்ஜி இன்டு ஆர் பை டூ கிடைக்கும். அப்ப என்ன முழுக்கம் விடையில வரப்போகுது? எம்ஜி இன்டு ஆர் பை இருந்து எம்ஜி இன்டு ஆர் பை டூ கிடைக்கலாம். எம்ஜி ஆர் பை டூ தான் விடையின் முழுக்கம் இருக்கு. நிறைய கிடைக்காத எம்ஜிஆர் இருந்தா ஒரு புறமான எம்ஜிஆர் பை வரப்படும். எம்ஜிஆர் பை இதுல மொத்த சடத்துவத்திற்கும் போடும். மொத்த சடத்துவத்திற்க மாட்டா அப்பில்ல சடத்துவத்திருப்பதோட இதுகளையும் புள்ளி தீர்வா எடுத்து சடத்துவத்திற்கு மாதிரி இருக்கும். என்ன எந்த நிறுத்து இந்த அச்சு பெற்றிருச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? இந்த எந்த நிறு இந்த ஆர் பைக்கு அச்சு பெற்றிருச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? ஒரு கூட்டம் அதே அளவுக்கு அதுல தனி எழுதி பார்ப்பேன். அப்பில்ல சடத்துவத்திருப்பான் 3 4 மாறு அப்படின்னு சரியா பார்க்க இவற்ற வருமானம் எம் இன்டு ஆகல் ஆர்வத்தான் இருக்கு. எம் இன்டு ஆகல் சாக இவற்ற வருமானம் எம் இன்டு ஆர் பைக்கும் முழுவதில் வரும். ஆர் பைக்கும் முழுவதில் வரணும் எம்ஆர் வர்க்கத்துக்கு ஆர் பைக்கும் முழுவதில் வரணும் ஆர் வர்க்கத்துக்கு 4 வரும். இப்ப இது ஃபுல் பேருக்கு மோஸ்ட்லி என்ன வரும்? 4 தான் போனது. அவங்க 3 எம்ஆர் வரும். இதை 4 கிடைச்சிருக்கும். 4 எம்ஆர் வரும் 7 அது ஒன்றா போட்டுன்னா 8 எம்ஆர் வரும். ஒட்டுமொத்த நடத்துவதற்கும் 8 எம்ஆர் வர்க்கத்துக்கு 4 பேர் அதை கொண்டு தெரிவிக்கும். அவங்க என்ன 8 எம்ஆர் வர்க்கத்திற்கு 4 பேர் அந்த 4 கொண்டு கொடுக்க வேண்டும். இவர் இது ரெண்டும் கூட நான் வந்திருக்கும். அவங்க ரெண்டும் கூட வந்திருந்தா 2 4 மட்டும் இந்த 2 பேர் இதுல வார எம்மும் மட்டுப்படும். ஒரு ஆறும் மட்டுப்படும். இந்த 2 எடுத்து மட்டும் 4 அப்படின்னு இ வயது 4 இருக்கா அதே ஒரு இ வயது 4 இந்த வரையலாம். விலையில் முறுக்கத்திற்கு விலையில் நடத்துவதற்கு மட்டும் போட்டார். விலையில் முறுக்க எம்ஜிஆர் பைக்கு விலையில் நடத்துவதற்கும் 8 எம்ஆர் வர்க்கத்துக்கு 4 இப்படித்தான் நேரடியோட வரும். நேரடி 2 நிமிஷத்துல பெரும்பாலும் இந்த இடங்களுக்கு சாம்பார் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் போய் பார்க்கலாம். ஆக எத்தனாவிட பொருத்தம்? 4ஆவிட பொருத்தம். நாங்க 4 ஆங்கில அப்படிப்போம் சரியா? 4 ஆங்கில